டே 7 இன் தாய்லாந்து. நாங்க இப்ப பார்க்க போறது wat arun என்கிற டெம்பிள் ஆஃப் டான் கோவிலுக்கு. பாத்தீங்களா, இங்க நிறைய கடையா இருக்குது. இங்க வந்து அந்த ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் சுட் தாய்ங்கிறது வாங்கி நாங்க ஹயர் பண்ணி உடுத்து போலாம் டெம்பிளுக்கு. இது இப்போ ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா 200 தாய் பாத்ல இருந்து 300 வரைக்கும் போகும். ஒரு 3-4 ஹவருக்கு நாங்க யூஸ் பண்ணலாம். உடுத்துக்கொண்டே நாங்க கொஞ்சம் ஃபன் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து டெம்பிள் ஆஃப் டான்ங்கிறது எங்களோட ஹிந்து காட் அருணாக்குரியது. ஆனா இது வந்து இங்க நிறைய போட்டோஸ் எடுக்கிறது காலம்பரை இல்லாம ஈவினிங் பெட்டர்னு சொல்றாங்க. ஒரு 4 o'clock அப்படி அங்க இருந்தீங்கன்னா நல்லா. ஓகே, அப்படியே நான் ஒரு கிரீன் கலர் சாரி ஒன்று சூஸ் பண்ணேன். அது சும்மா அந்த ஸ்கர்ட் அண்ட் துப்பட்டா மாதிரி தான். இப்படி உடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அது கொஞ்சம் வலிச்சிச்சு. பட் ஓகே, என்ன செய்யாதான் காஸ்டியூம் ஆச்சு. ஸோ இனி போட்டுக்கொண்டு ரெடி ஆகிட்டேன். இந்த ஃபேமஸ் எமரல் புத்தா வந்து முந்தி இந்த wat arun டெம்பிள்ல தான் இருந்தாரு. இப்ப அவர் இடம்பெயர்ந்து வேறொரு கோவில்ல இருக்கிறாரு. இங்க நிறைய கோபுரங்கள் இருக்கு. அதுல வந்து பெரிய கோபுரம் வந்து ஒரு 70 meters உயரமா இருக்கும். அதுக்கு பேர் வந்து மினி மவுண்ட் மெரு. இதுக்கு லோக்கல் பேர் வந்து பராங். கருப்பு டிஷர்ட் உடுத்துக்கொண்டு போட்டோகிராஃபர்ஸ்னு சொல்லி ஆக்கள் இருப்பாங்க wat arun டெம்பிளுக்குள்ள. அவங்க தான் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ். ஒரு 30 minute ஷூட்டுக்கு ஒரு 1000 பாத்ல இருந்து நீங்க பே பண்ண வேண்டி வரும். ஸோ மினிமம் 1000 பாத் அப்வர்ட்ஸ். அப்படித்தான் அவங்களோட சார்ஜஸ் போகுது. இங்க கட்டாயமா நீங்க கேஷ் கொண்டு வாங்க. கார்ட் பேமெண்ட் எடுக்கிறது குறைவு. இந்த கோபுரத்துல எப்படி அவங்க டெக்கரேட் பண்ணிருக்கிறாங்கன்னா உடஞ்ச கலர்ஃபுல் சைனீஸ் போர்சலைன் பீசஸால தான் டெக்கரேட் பண்ணிருக்கிறாங்க. பாருங்க, அவ்வளவு அழகா இன்ட்ரிகட்டா ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, இங்க அழகான பிக்சர்ஸ் எடுக்கக்கூடிய டைம் வந்து 8 o'clock in the morning. அதுக்கப்புறம் சன்செட் 4:30 PM onwards. 12:30 அப்படி வெளியில வந்து லஞ்ச் எடுத்தோம் சக்கரவாட்டுங்கிற இடத்துல இருந்து. அப்புறம் ஷாப்பிங் தான். இரவும் நாங்க திரும்பி ஷாப்பிங் பண்ணோம். அப்படியே சைனா டவுன், அது கிட்ட சக்கரவாட்டும் சைனா டவுன் கிட்ட. ஸோ அதுபடியே நாங்க ஹோட்டலுக்கே போகல, ஸ்ட்ரெயிட்டா வந்தோம் ஷாப்பிங் பண்றதுக்கு. மண்டே சைனா டவுன் போகாதீங்க. ஏன்னா அன்றைக்கு தான் ஒஃபிஷியல் ஸ்ட்ரீட் கிளீனிங் டே. அதுபடியே எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கடை மூடி இருக்கும். 5:30 அப்படி நீங்க சைனா டவுனுக்கு வந்துடுங்க. ஏன்னா அப்ப டிராபிக்கையும் நீங்க கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய கியூ வராம நீங்க நேரத்தோடய போயிட்டு டக்குனு உங்களோட சாப்பாடெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க டிராபிக்ல வாரப்படியா MRT சப்வேல வர்றது பெட்டர். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து மேங்காங் ஸ்டேஷன்ல போய் இறங்கினா நீங்க சைனா டவுன் வந்துடுவீங்க. சைனா டவுன்ல அந்த கோல்ட் புத்தா ஸ்டாச்சு வேற இருக்குதான். ஆனா அது எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. அது வந்து wat tramit எங்களோட டெம்பிள்ல இருக்குது. 1000 பாத்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. எல்லாமே சேஞ்ச் பண்ணியா கொண்டு வாங்க. இங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிறபடியா நிறைய போட்டோ ஷூட்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க காணுவீங்க. நீங்க இங்க ஒரு இடத்துல ஒண்ணுமே வாங்காம சும்மா நிக்க இயலாது. நின்று கொண்டு இருந்தீங்கன்னா அந்த வெண்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இங்க நிக்காதீங்க, இந்த பிசினஸ நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்துவாங்க சம்டைம்ஸ். ஸோ அதுபடியா கொஞ்சம் பார்த்து. இங்க நிறைய ஃபுட் செலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு சாப்பிட இயலாது. பிகாஸ் ஒன்று எல்லாமே ஸ்வீட், இல்லாட்டி ஒன்று ஆயிலியா இருந்துச்சு. ஸோ எனக்கு பெருசா இந்த முறை சாப்பாடு கிடைக்கல இங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எல்லாமே ஷாப்பிங் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். என்ன தாய்லாண்டில் சைனா டவுனில் பண்ணுறது பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் எல்லாத்துலேயுமே என்ன ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இனி அடுத்த டேக்கு என்ன பண்ணலாங்கிறது கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.